நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக 1 பில்லியன் என்ன சொல்ல வராங்கன்னா 1 பில்லியன் ப்ளஸ் மென்டல் ஹெல்த் கேசஸ் வேர்ல்டுல இருக்குங்கிறாங்க. இது 1990 இன்னைக்கு வரைக்கும் டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1990 500 மில்லியன் இருந்தாங்க, இப்போ வந்து 100 கோடி பேர் எக்ஸாக்ட்லி டபுள் ஆயிருக்குங்க. மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க வேர்ல்டு வைடு அப்படிங்கிறாங்க. ஸோ டெப்ரெஷன் தான் ஃபர்ஸ்ட் மென்டல் டிஸார்டர் பயங்கரமா இருக்கு. அப்புறம் அனெக்ஸ்டிசிஸ் டிஸார்டர், இது ரெண்டும் சேர்ந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுக்கு வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் வந்து 0.05 மட்டும்தான் மென்டல் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்க்குறாங்க, டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, மற்ற யாருமே எடுத்துக்கலைங்க. ஸோ 10 லேக் பாப்புலேஷனுக்கு வெறும் 0.3 தான் சைக்காட்ரிஸ்டே இருக்காங்க இந்தியாவில். ரொம்ப ரொம்ப கம்மி. கோவிட் இது ஏன் வந்துச்சு அப்படின்னா COVID-19 அப்புறம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அர்பன் லோன்லினஸ் வருது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வருது, ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால, ஸ்லீப் இல்லாதனால இதனால நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே நம்ம பார்க்குறோம். இதனால எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் லாஸ் ஆகுதுங்க இயர்லி. அண்ட் இந்தியாவில் மட்டும் 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஆனுவலாக எக்கனாமிக் லாஸ் வருதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் வேறு பார்த்துருந்தோம். ஒரு பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன், மென்டல் ஹெல்த்தில் இருக்க ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதே தான், ஒருத்தர் மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்ட நம்ம தெரிஞ்சால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளால் தெரிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணி அவங்களை எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம ஒருத்தருக்கு பண்ண மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களால முடிக்கும் உதவி அவங்களுக்கு செய்யுங்க. ஒரு கேஸ் இன்சூரன்ஸ் வந்து ஒரு அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. ஸோ 20 lakhs வந்து கோர்ட்டில் போய் ஜெயிச்சு வாங்கியிருக்காங்க. வந்து சுகர் இருந்துச்சு, டயபெட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எடுப்பாங்க, நான் டிஸ்க்ளோஷர் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஸோ அவங்க இருக்குன்னு கேட்டு இல்லைன்னு சொன்னாதான் பிரச்சனை. அவங்க கேட்கல, இவங்க அதுலேயும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த நிரூபிச்சு அவங்க வந்து கிளைம் வாங்கிட்டாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெட்டீரியல் நான் டிஸ்க்ளோஷர் எடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக சொல்றது நமக்கு பெட்டருங்க. டெலிபரேட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் கிடைக்குங்க. ஸோ எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் டயபெட்டிஸ் தான் சொல்லிருங்க, பிபி இருந்தால் சொல்லிருங்க, ஹார்ட் டிசீஸ், கேன்சர், கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், மென்டல் இல்னஸ் எது இருந்தாலுமே நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா நம்ம போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குங்க. ஓகேங்களா? இன்னொரு ஆர்டிக்கல் போட்டுருந்தாங்க, ஏஜென்ட் வழியாக எடுக்கலாமா ஆன்லைனில் எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஏஜென்ட்டுக்கு ஆன்லைனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2 to 5% ரேட்டு குறையுங்க நீங்கள் ஏஜென்ட் வழியாக எடுக்கிறதுக்கும் ஆன்லைன் வழியாக எடுக்கிறதுக்கும். ஆனால் நம்ம ஒரு கிளைமுக்கு போகும்போது தான் ஒரு ஏஜென்ட்டோட தேவை நமக்கு நல்லாவே தெரியும், அவரோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவசரத்தில் நிற்கும் போது நமக்கு ஒரு ஏஜென்ட் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணால் தான் அதோட வேல்யூவே நமக்கு இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஜென்ட் வழியாக போங்க அப்படின்னு ஆர்டிக்கல் சொல்லுதுங்க. அண்ட் அவர் குட் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல 5 வழி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குன்னு பாருங்க. மினிமம் 5 years இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ரெஃபர் பண்ணியிருந்தா போய்க்கோங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்கா, ஐஆர்டிஏ வழி இல்லைன்னா கிராவியன்ஸ் டீம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க பேர் எதுவும் எஸ்கலேஷன் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்கோங்கிறாங்க ஐஆர்டிஐல. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு டீம் வேறு பேக்கப் பர்சன் இருக்காங்களா, ஒரு பர்சன் நம்பக்கூடாது. அவரை நம்ம கேட்ச் பண்ண முடியலன்னா அவருக்கு எதுனாச்சுன்னா நமக்கு இன்னொரு பர்சன் வேணும். ஸோ அதை டீம் வேறு பேக்கப் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக ரூம் ரெண்ட், கோ பேமெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளிமெண்ட், மாடர்ன் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பிளேஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் அவருக்கு தெரியுமா நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அவர் ஒரு அவேர்னஸோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நிறைய ஏஜென்ட்டுக்கே அவேர்னஸ் இல்லைங்க. நானே நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த 5 பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஏஜென்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா கேஸில் அதுதான், அவங்க ஏஜென்ட் வச்சு போனாங்களா இல்லையா நமக்கு தெரியல. பட் 1 லட்சம் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட், நல்ல ஏஜென்ட் நமக்கு கிடைச்சா நல்லதுங்க. அப்படி ஏஜென்ட் இல்லைன்னா நம்ம ஆன்லைன் தான் போய் வழி இல்லை. ஏஜென்ட் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். பட் இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கணும், நமக்கு ஃபியூச்சரில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. இன்னொரு நியூஸ் என்ன, அந்த லெட் சிப் வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால மொபைல் அண்ட் பிசியோட ப்ரைஸ் வந்து 5 to 10% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக எங்கள் அண்ணன் ஒரு லேப்டாப் வாங்கினாங்க. ஸோ 50,000 கீழே நல்லா லேப்டாப் கூட வாங்க முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 8 GB ரேம், 512 GB ஹார்ட் டிஸ்கோட ஒரு 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 ஆவரேஜான லேப்டாப் 50,000 மேலே இருக்குங்க. அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே இந்த சிப்னால தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, மொபைல் ஃபோன் ப்ளஸ் லேப்டாப், அது IESA இருக்கு, இந்தியன் எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர் அசோசியேஷன், அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பிசியோட ரேட் வந்து நெக்ஸ்ட் 1 yearல வந்து 5 to 10% உயரலாம் அப்படிங்கிறாங்க. எதனாலனா இந்த சிப் தான், ஹை பேண்ட்வித் மெமரி சொல்லுவோம். டேட்டா சென்டருக்கு வந்து இந்த HBM நிறைய தேவைப்படுதுங்க. NVIDIA நிறைய இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து 5x எக்ஸ்பீரியன்ஸ் ரெகுலர் DRAM, அதனால தான் இது வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ கன்சூமர் எலக்ட்ரானிக் இம்பாக்ட் இருக்கான இருக்குது அந்த டேட்டா சென்டர் நிறைய வரதுனால. ஸோ ஏதாவது லேப்டாப் இந்த மாதிரி எதுவும் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோபிண்டோ ஃபார்மான்னு இருக்குங்க, ஒரு நல்ல ஃபார்மா தாங்க. இந்த ஃபார்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெட்டி ரெவன்யூட அதிகமாக இருக்குது, டாக்டர் ரெட்டியோட அதிகமாக ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஃபார்மா நம்ம கம்பேர் பண்ணலாம். சன் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா 55,000 கோடிங்க. இது அரபிண்டோ ஃபார்மா 33,653 கோடி. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா 12,000 கோடி, 3,500 கோடி. அண்ட் இதே டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 33,593 கோடி. ஸோ அரவிந்தோ ஃபார்மோட கம்மியாக இருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் அதோட அதிகமாக இருக்குங்க. ஸோ இது எதனாலனா இவங்க ஃபுல்லாக அரபிண்டோ ஃபார்ம் வந்து யூரோப் ஃபோக்கஸ்டுங்க. ஸோ யூரோப்பியன் ரீஜனில் நல்ல இவங்க ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க. யூஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அண்ட் இவங்க ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மா இன்டெகிரேஷனில் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க. டாக்டர் ரெட்டி ஸ்டில் ஸ்ட்ராங் ப்ராஃபிட் தான், பட் ஹை மார்ஜின் பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் தண்டி போகிறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது. யூஎல்பி 80 தான், க்ரோத் ஸ்டோரியில் தான் இருக்குது. அண்ட் வேல்யூஷன் சீப்பாக தாங்க இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி பார்க்குறவங்க இதையும் பார்க்கலாம். இவி பயன்பாடு காரணமாக நமுரா வந்து ஒரு ஆல் ஸ்டாக் வந்து 49% அப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவி சர்க்குலர்னால பிஎம் மோடி சொன்னதுனால இந்த இவி ஸ்டாக் கோட்டேஷனால ஒரு ஆல் ஸ்டாக் அப்சைட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டு வந்து டாடா மோட்டர்ஸுங்க, டார்கெட் 950 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஹிந்திரா டார்கெட் வந்து 3600 சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் 520 சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமர் ராஜா எனர்ஜி டார்கெட் 1800 சொல்லியிருக்காங்க. ஹீரோ மிண்டா ஸோ இவி காம்பனன்ட் தயாரிக்கிற நிறுவனம், இவங்க டார்கெட் 1200. அப்புறம் சோனா பிஎல்டபிள்யூ இவங்க வந்து இவி மோட்டார் காம்பனன்ட் பண்ணுறாங்க, டார்கெட் 670 சொல்லியிருக்காங்க. கோல்கட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களோட Q4 கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நெட் ப்ராஃபிட் வந்து 535 கோடிங்க, ஜஸ்ட் நியர் ஃப்ளாட். போன முறை 355 கோடி, இப்போ 353 கோடி. ரெவன்யூ வந்து 1583 கோடி. இந்த ரெவன்யூ ஒரு 9% க்ரோத்தாக இருக்குது. ஆட் ஸ்பெண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. இந்த கோல்கட் டோட்டல், அந்த விசிபிள் ஒயிட் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் பிராண்டாக நல்லா ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மாதிரி அர்பன் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ரூரல் ஸ்லைட்டாக டவுன் ஆயிருக்கு, பட் நாங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 200 கோடி பண்ணிருக்கு, அதனால இன்னும் ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குங்க. நல்ல ஸ்டாக் தான், எஃப்எம்சிஜியில் இருக்குது, 2400 ரேட்டில் இருக்குங்க. பார்க்கலாம் இது யாருக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு 11 மியூச்சுவல் ஃபண்ட் பேக்கில் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 515% ரைஸ் ஆயிருக்கு. அதில் 7 வந்து மல்டிபேக்கராகவே மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து லிட்டில் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். நிப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் எடுத்த ஸ்டாக்ஸ்ங்க இதெல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிங்க, கிட்டத்தட்ட 27 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 68 ரூபாயிலிருந்து 420 ரூபா போயிருக்குங்க. அப்புறம் எம்டார் டெக்னாலஜி 56 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 1647 7948 போயிடுச்சு. அப்புறம் வந்து குவாலிட்டி பவர், இது நல்ல ஸ்டாக் தான், அண்ட் பட் பயங்கரமாக ஏறி போச்சுங்க. கிட்டத்தட்ட 21 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 408 1122 போயிருக்கு. அப்புறம் வந்து டிடி பவர் சிஸ்டம் 74 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 494 1302 போயிருக்கு. அப்புறம் லூமேக்ஸ் ஆட்டோ 23 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 674 1630 போயிருக்குங்க. அண்ட் சென்சார் இன்ஜினியரிங் 53 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 1623 2855 போயிருக்கு. அப்புறம் தங்கமே ஜுவல்லரி 23 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 1906 3862 போயிருக்குங்க. அப்புறம் ஆவலான் டெக்னாலஜிஸ் 36 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 867 1462 போயிருக்குங்க. கிட்டத்தட்ட ரீசனாக அந்த ஐபிஓ தான் நினைக்கிறேன். அப்புறம் யாத்ரா குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், யாத்ரா ஹாஸ்பிட்டல் இதுவும் பயங்கரமாக ஏறிச்சுங்க, 20 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 510 860 போயிருக்கு. அப்புறம் டைனமிக் டெக்னாலஜிஸ் 6923 10933 போயிருக்குங்க, 26 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஷெய்லி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் 32 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 1982 2753 போயிருக்கு. ஃபைனலாக அவந்தி ஃபீட் இருக்குது, இது நான் வச்சிருக்க ஸ்டாக் தான், 23 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க, 824 1298 போயிருக்கு. நான் வாங்கின ரேட்டு கிட்டத்தட்ட 400 ரூபாயோ 500 ரூபாயோங்க, பயங்கரமாக ஏறி போச்சுங்க. சும்மா வாங்கினேன், நிறைய குவான்டிட்டியில் ஃபியூ குவான்டிட்டிஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணால் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் படித்தேங்க, இந்த அதர் சைட் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்ட்டு. இந்த ஆர்டிகளோட ஒரு முக்கியமான கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் ப்ராப்பராக எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு இது நெகட்டிவ் ரிட்டர்ன் தாங்க. ஸோ எஸ்ஐபி மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா
உங்களோட ரிட்டர்ன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஒரு 4 விஷயம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேயிங் இன் இன்வெஸ்டர், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் வேர் ஒன் இன்வெஸ்டர், எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்புறம் வென் எப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, அண்ட் ஹவு அதை வந்து ப்ராசஸ் பண்றீங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் தாங்க இந்த ஆர்டிக்கலே இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 2026 வந்து 7% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட 41 லட்சம் கோடி இன்வெஸ்ட் வந்து லாஸ் பண்ணாங்க. 2 இயரா ப்ராப்பராக எஸ்ஐபி பண்ணவங்க எல்லாருமே லாஸ் தான். ஒரு 4 சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிரைசிஸ் இஸ், ஸ்டே அப்சைடு, ஃபிளாட்டிஷ், அப்புறம் ஸ்ட்ராங் ரேலி அப்படின்ட்டு. பட் ரிட்டர்ன் பாருங்க, கிரைசிஸ்ல கூட 10.9% நீங்கள் ரிட்டர்ன் வாங்கியிருக்கேன். ஃபிளாட்டிஸில் 6.1 தான் வாங்கியிருக்கேங்க. 6.1% தான் உங்களுக்கு ரிட்டர்னே வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபிளாட்டர் மார்க்கெட் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் கிரைசிஸ் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ்ஐபியோட ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்க எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் யூனிஃபார்மாக இல்லைன்னு சொல்றாங்க. 1 இயர் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ், பிஎஸ்சி 500, பிஎஸ் ஸ்மால் கேப் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 10 இயர்ஸ் சிலது ரிட்டர்னே கொடுக்காம இருக்கு. 7 இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நிறைய ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரிட்டர்னே கொடுக்குது. ஸோ 10 இயர் எடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிட்டர்ன் கொடுக்கல, 7 இயர்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு ஃபார்மா வச்சிருப்போம், பில்ட் இட், ஷட் இட் அண்ட் ஃபர்கெட் இட் அப்படின்ட்டு. ஸோ அது இனிமேல் இருக்கவே கூடாது. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணால் ப்ராப்பராக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணுங்க. உங்களோட ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸ்டேயிங் இன்வெஸ்டர் கரெக்டு தான். பட் நீங்கள் வந்து எப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணணும், எந்த ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும், எப்போ வந்து பேலன்ஸ் புக் பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணணுங்க. ஸோ எஸ்ஐபி டிசிப்ளின் மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிடாது அப்படிங்கிறத இவங்க சொல்கிற முக்கியமான உண்மை. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஓகே நம்ம ப்ராப்பராக எஸ்ஐபி பண்ணிட்டு வருவோம், 5 வருஷம் கழிச்சு நமக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன் வந்துடும், 10 வருஷம் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் வந்துடும், நம்ம பையனோட படிப்புக்கு, பொண்ணோட படிப்புக்கு, நம்ம ரிட்டையர்மெண்ட் நிறைய நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் பாசிபிளுங்க. ஸோ மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது, உங்களை ரொம்ப சோதிக்கும். பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்யூஸாக எஸ்ஐபி பண்ணுங்க, டோன்ட் ஸ்டாப். அப்புறம் டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரு மார்க்கெட் கேப்பில் எடுக்காதீங்க. இப்போ நிஃப்டி 50 இருந்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப், ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் இந்த மாதிரி போங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ஆர் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, 18% அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க செக்டாரை தீமெட்டிக்கு முடிஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. லாங் டேர்மாக யோசிங்க, 7 to 10 years, அது கம்மியெல்லாம் நீங்கள் வந்து வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. டார்கெட் 10 to 20% எக்ஸ்ஆர் வச்சுக்கோங்க 3 to 5 years. அதை மீட் ஆச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஒரு டெப்ட் ஃபண்டில் போட்டுட்டு இல்லை ஃபிக்ஸ்ட் அசெட்டில் மூவ் பண்ணிக்கோங்க உங்களோட அசெட் கிளாஸ். அப்படி தான் நீங்கள் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் மிட் டைம் ஸ்மால் கேப் வச்சா நீங்கள் 20% எக்ஸ்ஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 3 to 5 years. வந்துச்சுன்னா அந்த ஃபண்டெல்லாம் ஃபண்டையும் எடுத்து நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். ஹார்வெஸ்டிங் பண்ணி வேற ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை இந்த சைக்கிளிக்கல் தீமெட்டிக்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ப்ராபபிலிட்டி நீங்கள் 1 to 3 years உங்களோட அது வந்து டபுள் ஆகும் இல்லை ட்ரிபிள் ஆகும். ஸோ அதுதான் தீமெட்டிக் ஒரு பியூட்டியே. 1 year நீங்கள் போட்டோட டபுளாக கூட ஆகலாம் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட போகலாம். ஸோ அப்படி டபுள் ஆகும்போது உடனே எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்போ யோசிச்சு டக்குன்னு எக்ஸிட் பண்ணிட்டு போகணும். ஆர்டிகல் ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சுங்க. ஜஸ்ட் எஸ்ஐபி மட்டும் பண்ணிட்டு போகிறோம், நமக்கு ஒரு யூஸும் இல்லை. வி நீட் டு பி மோர் கேர்ஃபுல்லான அதர் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிஃப்டி 500 இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஸ்மால் அண்ட் மிட் கேப் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கேப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500ல் 57% வந்து ஒன்லி ஃபார் நிஃப்டி 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 500 ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் 50 ஸ்டாக், அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டாக்லாம் ஒரு 5 to 6%, அதே ரொம்ப ரேர் 1%, 2% அப்படி தான் வருது. ஸோ உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோத் இல்லை அப்படிங்கிறாங்க. இதோட வெயிட்டேஜ் போட்டுருக்காங்க பாருங்க. நிஃப்டி 500ல் நிஃப்டி 50 56% இருக்குங்க. அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 12% இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 20% இருக்கு, ஸ்மால் கேப் 10% இருக்கு. இதான் ஒரு ஓவரால் வெயிட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 500 கம்பெனியில் ஒரு டுவர்ட்ஸ் 100 கம்பெனிக்கே கிட்டத்தட்ட உங்களோட 70% ஆஃப் அமௌண்ட்டே போயிடுது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ரெண்டுமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 70% அமௌண்ட் உங்களுக்கு அதுக்கே போயிடுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப் நீங்கள் தனித்தனி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 500ல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 20% கிட்டத்தட்ட. இது ஈக்குவலி வெயிட்டில் வந்து 12% வருது. ஆட்டோ அண்ட் அன்கிளரி 9%, இதில் 11% வருது. ஹெல்த் கேரில் வந்து இதில் 6.6 வருது, இதில் 8.2 வருது. கேபிட்டல் அண்ட் குட்ஸில் இதில் 4.4, அது 6.4 வருது. கெமிக்கல் 2.5, இது அதை விட அதிகமாக இருக்குது. எஃப்எம்சியில் 4.5, 7.5 வருது. ஸோ ரியாலிட்டி இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நிஃப்டி 500ல். இது ஈக்குவலி வெயிட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ டைட்டில் பார்த்து இது காம்பினேஷன் இருக்கும்னு நினச்சி நீங்கள் நிஃப்டி 500 சூஸ் பண்ணவே கூடாது லாங் டேர்முக்கு. நான் இதுக்கு பதிலாக இந்த காம்பினேஷனாக நீங்கள் வந்து இந்த 4 பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறாங்க. நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250, இதே 500 கம்பெனிஸ், இதே 20-25% நீங்கள் வந்து ஈக்குவலாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னாங்க. அதே மாதிரி ரீபேலன்ஸ் அடிக்கடி பண்ணுங்க, இயர்லி ஒன்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு யூஸாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.